வணக்கம். உலகெங்கு இருக்கும் நார்தர் மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அபிமான ஜோதிடர் ராஜகோபாலன், திருச்சி. வருகின்ற 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் புதிய ஆங்கில வருடம் எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றி சற்று பார்ப்போம். இந்த காணொலியை கண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்பட்டால் மேற்கண்ட அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வாங்க பார்க்கலாம். இந்த வருடம் சோபகிருது வருடம், தமிழ் வருடம், மார்கழி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி, மகா நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் இரவு 12 மணி 1 நிமிடத்திற்கு ஆங்கில புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு மீன நட்சத்திரத்தில் உதயமாகிறது. வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதிய ஆங்கில வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சகோதர காரணகாகிய செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வருடம் சனி பகவான் உங்களுக்கு 5வது, அதாவது துலா ராசியிலிருந்து 4வது அர்த்தாசிரம சனியாக தாங்களுடைய ராசியில் பிரவேசிக்கின்றார். அர்த்தாசிரம சனியானது மிகவும் கடுமையான ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய திசையாகும். சனி பகவான் தன்னுடைய எல்லா பயிற்சியை விட 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது மிக வறுமையான கஷ்டமான சூழ்நிலை ஏற்படுத்துவார். அதற்கு முன்கூட்டியே தாங்கள் தானே அந்த எந்த கஷ்டத்திலும் அகப்படாமல் இருக்கிறதுக்கு சனி பகவானையும் தெய்வத்தையும் நம்பி இருந்து கெடுதலான விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சு அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளுங்க. குறிப்பா சனி 4ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணும்போது வாகனம், கஷ்டம், அவமானம், மிகப்பெரிய அவமானம் வரும். குழந்தைகளால பிரச்சனை வரும், மனைவினால பிரச்சனை வரும், சகோதரனால பிரச்சனை வரும். கடன் 1 ரூபா வாங்கினா 10 ரூபா செலவழியும், நிம்மதி இருக்காது. நீங்க யாருக்கு உதவுறீங்களோ அவங்களாலே பிரச்சனை வரும். நெருங்கிய நண்பனால பிரச்சனை வரும். சொல்லாத விஷயத்த சொல்லி செய்யாத விஷயத்தை செஞ்சு அவமானப்பட்டு மாட்டிக்காதீங்க. அர்த்தாசிரம சனி நடக்கும்போது அகலக்கால் வைக்காதீங்க. குறிப்பா இடம் வாங்குறேன், அந்த செலவு பண்றேன், இந்த செலவு பண்றேன், நான் வீடு வாங்கியிருக்கேன், மனம் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் மனையெல்லாம் ஈஸியாக தான் நடக்கும். ஆனால் அதில் இருக்க தொழில்நுட்பம், அதில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. இது கண்ணை மறைக்கும். அர்த்தாசிரம சனி வரும்போது எல்லாருமே நல்லா தெரியும். அர்த்தாசிரமம் சாதாரண விஷயம் கிடையாது. அரசனும் ஆண்டியாகுங்கிறது அர்த்தாசிரம சனி. புரியுங்களா? இது மிகவும் தெரிகிறோம். அதாவது ரொம்ப மோசமான சனி இருக்கிறதுலே அர்த்தாசிரமி தான். செவ்வாய் விடுது. அதாவது 4ஆம் இடம் சனி வரும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஜாக்கிரதையா இருந்தாங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பக்தியோட இருக்கீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கஞ்சமா இருக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு பிரயாணத்தை குறைக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அடுத்தவங்க விஷயம் தலையிடாம இருக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கு நல்லது. அந்த செவ்வாயுடைய வீட்டில் இருந்தது தொழில்துறைகள் அலைச்சல் நிறைய இருக்கும். மந்தமான சூழல் இருக்கும். கொடுத்த காசு வாங்காது, வாங்கின காசை கொடுக்க முடியாது. கடன் கொடுப்பது எவ்வளவு முயற்சி பண்ணாலும் யாரும் ஒத்த காலில், சொந்தக்காரனே வந்தாலும் நண்பனே வந்தாலும் கடன் வாங்கி கொடுத்துட்டு முழிக்காதீங்க. இப்பதான் உங்களுக்கு 20 வருஷமா நீங்க கடனோட காசோட அருமை இனிமே தான் தெரியும். காசுன்னா என்ன, யார் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா, யார் ஹெல்ப் பண்ணா, எவன் ஹெல்ப் பண்ணா, இதெல்லாம் ரொம்ப கிடக்கும். முக்கியமா இந்த மரண சம்பவங்கள் ஏற்பட்டால் அவங்க வீட்டில் போயிட்டு தாங்களோட உரிமையோ தாங்களோட குரலையோ உயர்த்தியா பேசாதீங்க. உரிமை கொடுக்கல, அது கொடுக்கல, அந்த வீட்டில் என்ன சுச்சுவேஷன், எப்படி நினைச்சு, ஏன் நினைச்சுன்னு கொடுத்து. ஏன்னா எது மூலமாகவும் சனி கொண்டு வரல பிரச்சனை. ஏன்னா திடீர்னு சண்டை வரும், அப்படியே உங்களை விட்டு பயங்கர பிரச்சனை வரும். எல்லாம் உங்களை தான் பேசுவாங்க. நீ வாயை முட்டி இருக்க வேண்டியதாடா, உனக்கு என்ன வந்துச்சும்பாங்க. அதனால அந்த பொருளுக்கு நீங்களும் ஆகாதீங்க. அதே மாதிரி பொண்ணுங்க தன்னுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள், வாலிப வயசுல, கல்யாண வயசுல இருக்க பொண்ணுகளை அவங்களோட நடத்தையை கூர்ந்து கவனிங்க. ஏன்னால் அவங்களால உங்களுக்கு கெட்ட பேர் வரலாம். இந்த அர்த்தாசிரம சனியாவது மிகவும் மோசமாக இருக்கும். மனிதனுக்கு கெட்ட பேர் வரக்கூடியக்காகும். பட்ட காலே படுங்கிறது மாதிரி எவ்வளவு உதவம். குறிப்பா இந்த அர்த்தாசிரமம் போது வண்டி வாங்குறதுல போது பன்றினால் பிரச்சனை வரும். பன்னி கூட குறுக்க வராம பார்த்துங்க. அதே மாதிரி நாயினால பிரச்சனை வரும். நாய் குறுக்க வர பார்த்துக்க. எவ்வளவு முடிஞ்ச வரை வண்டியில தாங்களே பிரவாசிக்கணும். மெல்ல போங்க. ஒரு இடத்துக்கு போகணும் முடிவு பண்ணீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னதான் போங்க. லேட்டாக போய் அவசரப்பட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஆஃபீஸில் மேனேஜர்கள்ட்ட கனிவாக பேசுங்க.
மேலே உங்களோட மேலதிகாரிகள்கிட்ட எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போனால் அங்கே ஃபெயிலியர் ஆகிடும். அதனால உங்களுக்கு நல்லா இருக்கிற உங்களுடைய கௌரவம் அவசர புத்தியாக மாட்டிக்கும். புரியுதுங்களா? நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு சித்திரை மாசத்துல உங்கள் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு குடும்பத்தினோட ஒரே ஒரு திருப்பு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. நவகிரக ஹோமம் பண்ணிக்கிங்க, சுதர்சன ஹோமம் பண்ணிக்கிங்க. சுதர்சன ஹோமம் பண்ணுறதுனால காத்தல், அழித்தல், படைத்தல் இதுலேருந்து நீங்கள் தங்களை காப்பாற்றிக்கலாம். பிரச்சனையிலேருந்து நீங்கள் தன்னைத்தானே விடுவிச்சுக்கலாம். ஒரே ஒரு பார்த்து எங்கேயாவது உங்களால் சுதர்சன ஹோமம் செய்ய முடியல, அப்படிங்களால கலந்துக்க முடியலன்னா எங்கே நடக்குதோ பெருமாள் கோயிலில் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் போகும்போது சக்கரத்தாழ்வார வழிபடுவது மிக மிக சிறந்தது. நன்றி, வணக்கம்.